ஓவியா, தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டு 21 நாட்களிலேயே 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக சட்டப்பேரவை தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்படுவதற்கு காரணம் அந்த வேட்பாளர் உயிரிழந்து விட்டால் அது காலியானதாக அறிவிக்கப்படுவார்கள். ஆனால் இங்கு ஒரு கட்சியில் வெற்றி பெற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று ஆளும் கட்சியில் இணைந்தார்கள். அதிமுகவை சேர்ந்த மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் தாராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா, பெருந்துறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜெயக்குமார் ஆகிய மூவரும் நேற்று அதிமுக எம்எல்ஏ பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அவர்கள் நேரடியாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து அந்த கடிதத்தை அளித்தனர். உடனடியாக அந்த ராஜினாமாவை ஏற்பதாக அவர் அறிவித்து விட்டார். அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் தாவேகா உறுப்பினர்களாக சேர்வதாக அறிவித்துவிட்டு பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு சென்று பேட்டியும் அளித்து விட்டனர். இந்த சூழ்நிலையில் இன்று அந்த 3 தொகுதியிலும் காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்து அரசிதழிலும் வெளியிட்டு விட்டது. இதனால் அடுத்த 6 மாத காலத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை தமிழகத்தில் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் இது போல காலியான சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அப்போது தாவேகாவின் வேட்பாளர்களாக மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா உள்ளிட்டோர் பெருந்துறை மற்றும் மதுராந்தகம் உள்ளிட்ட தொகுதிகளில் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கான விசில் சின்னத்தில் அவர்கள் தாவேகா கட்சியில் இணைந்ததால் தாவேகா வேட்பாளர்களாக போட்டியிட இருக்கிறார்கள். இதில் பெருந்துறை தொகுதியில் ஜெயக்குமாரும் தாராபுரம் தொகுதியில் சத்யபாமாவும் மதுராந்தகம் தொகுதியில் மரகதம் குமரவேலும் வேட்பாளர்களாக அவர்கள் போட்டியிட போவது உறுதியாகிவிட்டது. இதற்கு வசதியாக இப்போது சட்டப்பேரவை செயலகம் அந்த 3 தொகுதியிலும் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாகவே திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததாக அறிவித்திருப்பதால் தமிழகத்தில் இப்போது 4 தொகுதிகள் திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 4 தொகுதிகள் இப்போது காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 6 மாத காலத்தில் அந்த தேர்தல் நடத்தப்படும். இங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுவது முக்கிய காரணமாக விளங்குவது என்ன என்றால், இப்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. அந்த அறுதி பெரும்பான்மையை தாவேகா மூலமாகவே அவர்கள் பெற்று வருவதற்காக அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்து அந்த தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்களாக போட்டியிட செய்து அவர்களை தாவேகா எம்எல்ஏக்களாக உருமாற்றம் செய்ய திட்டமிட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இந்த அரசியல் வியூகத்தில் ஒரு கட்டமாக இப்போது 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். மேலும் ஒரு 7 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்றே அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ எஸ்.கே. சுப்பையா ராஜினாமா செய்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் 2வது இடம் வந்திருக்கிறதோ, அதிமுக வென்ற தொகுதிகளில் 2வது இடத்தில் தாவேகா வந்திருந்தால் அந்த தொகுதியின் வேட்பாளர்களை ராஜினாமா செய்ய வைப்பதற்கு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி குழுவினர் அங்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர்களை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அதிமுகவின் விநியோக பிரிவு எம்எல்ஏக்களை விநியோகிக்கும் பிரிவாக இப்போது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு மாறி அந்த எம்எல்ஏக்களை விநியோகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விநியோக நடவடிக்கை முடிந்த பின்னர் மீண்டும் அதிமுக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சி.வி. சண்முகம், மூத்த தலைவர்களான சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவார்களா அல்லது தனி அணிவாகவே செயல்படுவார்களா என்ற அடுத்த குழப்பம் இன்னும் சில நாட்களில் இந்த இணைப்பு விழாவுக்கு பிறகு அதன் பின்னர் அந்த குழப்பம் அடுத்தபடியாக தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா.